ஃப்ரைடே மார்னிங் டே ஸ்டார்ட் ஆனதே 9 o'clock தான். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு குடிச்சாச்சு. லஞ்ச் வந்து ஒரு 2 o'clock பக்கமாக தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கதிர் வந்து சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னதுனால நைட்டே எல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் எழுந்தது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. 8:30க்கு அவங்க கிளம்பணும். நான் எழுந்ததே 8:26. ஸோ அதனால் எதுவுமே குக் பண்ண முடியல. வெளியில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. எனக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காயை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். ஸோ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ பக்கமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 to 10 minutes குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைய வேகும். ஒரு 5 to 10 minutesக்கு மேலே நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இனிப்புக்கு லைட்டாக கொஞ்சம் ஜாங்கிரியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவினீங்க அப்படின்னா கிரேவி ரெடி. நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். ஒயிட் ரைஸ், சூடான ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.